ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, எங்களுடைய ஷாப் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் நாங்கள் தேடுனுங்க அப்படிங்கிறாங்க. தேடவே வேண்டியதில்லை. சப்போஸ் ஃபோன் நம்பரும் மறக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ஃபோன் நம்பரை நீங்கள் நோட் பண்ண முடியல அப்படின்னா, ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த பேர் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஃபோன் நம்பர், நாங்கள் எங்கே இருக்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஓகேங்களா நண்பர்களே? ஏன்னா சில பேர் வெளியூர்காரங்க நேரடியாக விசுன்னு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க வழக்கமாக வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். திடீர்னு வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணால் கூட அடையாளம் சொல்லிடுவோம். ஃபோன் நம்பரை மறந்தாலுமே ஸ்ரீ அம்மன் ஐம்பொன் ஒர்க்ஸ் அப்படிங்கிற பேர் ஒரு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மாலை ஒன்று. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10 mm ருத்ராட்சம். இது மடிகணியில் தான் நாங்கள் கோர்த்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 63 மணி கொண்டது. மாலை கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் 10 mm நீளமாக இருக்கும். அவங்க நீளமாக தான் கேட்டாங்க. ஸோ இதுக்கு சிகாமணி அதே 10 mm உள்ள ஒரு சிகாமணி ருத்ராட்சத்துலேயே வச்சுருக்குறோம். ரெண்டாவது நம்ம பார்க்குற மாலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கதம்ப மாலை மாதிரிங்க. பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் அவங்களே சொன்னதான், நாங்கள் கோர்த்து கொடுக்கல. அவங்களே இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்க. அதாவது துளசி, சந்தனம், படிகம், ருத்ராட்சம், கருங்காலி, தேவதாரு, சிகப்பு சந்தன மாலை. சிகப்பு சந்தனம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 வகையான மணிகள் கோர்த்து ஒரு மாலையாக போட்டிருக்கிறோம். இது நூலில் தான் கட்டியிருக்கோம். இது வெள்ளி இது மாதிரி எதுவும் கிடையாது. நூலில் அப்படியே கோர்த்து போட்டாச்சு. சிகாமணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நவபாஷானம் அப்படிங்கிறது. இந்த நவபாஷானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 கிராம் எடை உள்ளது. இது 2 பக்கம் வெள்ளி பூன் போட்டு கட்டியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு ஐடியா தெரியல. ஆனால் இந்த மாதிரி கேட்டாங்க. ஒருவேளை நீங்கள் தேவதாரு மாலை போட்டிங்களா அப்படின்னா போட்டிருக்கிறேன், எதை சொன்னாலும் அந்த மாலை போட்டிருக்கேன்னு சொல்லிக்கலாம். ருத்ராட்ச மாலை போட்டிருக்கேன்னா ருத்ராட்சம் இருக்குது. கருங்காலினா கருங்காலி. இது தேவதாரு. இது சிகப்பு சந்தன மாலை. துளசி, சந்தனம், படிகம். ஸோ 7 வகையான அந்த பீட்ஸ், அந்த மணிகள் இருக்குது. ஸோ எல்லாம் கலந்து போட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா நண்பர்களே? இந்த மாதிரி உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்து கொடுப்போம். சரிங்களா? அது ரொம்ப உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்கறது உண்டு. அதே போல் நவபாஷானம் அப்படின்னு நம்மகிட்ட இருக்குது. ஒரிஜினல் நல்ல குவாலிட்டியானது. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. அந்த தகவல் நாங்கள் சொல்கிறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. அதுபோக நாங்கள் ஜாதகம் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ரத்தின ஸ்டோன் போட்டுக்கணும், ரத்தினங்களை அணிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துக்கு ஒத்து வரக்கூடிய ரத்தினங்களை மட்டும்தான் அணியணும். சும்மா நான் கடகராசி, மிதுன ராசி, கன்னி ராசின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ரத்தினங்கள் போடக்கூடாது. சரிங்களா? அதே போல் திசா புத்திக்கு தகுந்த மாதிரி போடக்கூடாதுங்க. ஒருத்தர் கேட்டாங்க, அவங்க எனக்கு பச்சைக்கல் ஒரிஜினல் ஸ்டோன் வேணுங்க, கிடைக்குங்களான்னு வந்தாங்க. அப்புறம் எல்லோரும் பேசிவிட்டு கிடைக்கும், எல்லாம் காமிச்சிட்டோம். அவங்க என்ன சொன்னிச்சு, என்னங்க உங்களுக்கு லக்கணம், எதுக்கு நீங்கள் பச்சைக்கல் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க எனக்கு கடக லக்கணங்க, பார்த்தீங்கன்னா எனக்கு புதன் திசை நடக்குது, அதனால் புதனுக்குரிய பச்சைக்கல் போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப தவறுங்க. ரொம்ப ரொம்ப தவறு. அதாவது புதன் திசை நடக்குது அப்படின்னு நீங்கள் பச்சைக்கல் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணப்படி அந்த பச்சைக்கல்லுக்குரிய புதன் லக்கணப்படி யோகாதிபதியாக இருந்தால் மட்டுமே அந்த பச்சைக்கல் அணியணும். மரகத பச்சை. சரிங்களா? பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அல்லது அஷ்டமாதிபதியாகவோ அல்லது விரையாதிபதியாகவோ இருக்கிறார் அப்படின்னா தயவுசெய்து அந்த ரத்தினங்கள் போடக்கூடாது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியல. சரிங்களா? புதன் திசை நடக்குது, அவங்க தனுசு லக்கணம்னு வச்சுக்கோங்க. பாதகாதிபதி திசை நடக்குது, அதுக்குரிய ரத்தினம் போட்டால் என்னாகும்? எக்ஸ்ட்ரா தான் பாதகம் வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாலுமே தரவாக செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு கேளுங்க.
இப்போ எல்லாரும் நான் சொல்கிறது மட்டுமே சரியாக இருக்குன்னு நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க சரி 2-3 பேர் கேளுங்க, ஒருத்தர் கேட்க 2-3 பேர் கேளுங்க. யார் சொல்கிறாங்களோ, யார் தெளிவான விளக்கம் இருக்குதோ அவங்க நம்புங்க. ஓகேங்களா நண்பர்களே? தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன். நன்றி நன்றி நன்றி.